ராகுகேது பெயர்ச்சியில மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சி ரொம்ப எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி, பயிற்சி, அதன் மூலியமாக பயணம் அப்படின்னு கொடுத்த ராகு பகவான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் இடத்துல வந்து அமர்றார். 2ஆம் இடத்துல அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு. தனக்காரனாக உட்காந்துருவார். அப்போ தனக்காரனாக உட்காரும்போது இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமானம், திடீர் பயணம், திடீரென்று லாபம், அதே திடீர்னு உடம்பும் சரியில்லாமல் போயிடும். அடிவயிறு பிரச்சனை, பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் பிரச்சனை, குழந்தை பேரில் சிக்கல், இதெல்லாம் கொடுத்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு. அதே மாதிரி மகர ராசி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு நாகதோஷம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகுகேது பேச்சில் திருமணத்தை செய்து வைத்து விடுவார். ஏன்னா 7.5 சனியில் இருந்தாங்க. இப்போ 7.5 சனி முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி முடிஞ்சிச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் முடியுது. அப்போ நகர்றாரு. அப்போ 7.5 சனியானது முடிவை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் ராகு கேது வந்து ராகு பகவான் 2ஆம் இடத்தில் வருவது, கேது பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வது, இது எல்லாமே பழைய சிக்கல்கள்லாம் முடிஞ்சு புதிதாக வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி. அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதால என்ன பண்ணால் தலைவலியான பல விஷயங்களை 2ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக, திடீர் நண்பர்களின் மூலியமாக அவற்றை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி. ஏன்னா குரு பகவான் சாதகமாக இல்லை. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். நகர்ந்தாலும் கடன் வாங்கியாவது நண்பர்கள் மூலியமாக பல்வேறு சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராகு இது பயிற்சி. எதுலாம் சிக்கல் இருந்துச்சு, இப்போ நீங்கள் வந்து 7.5ல் நிறைய விஷயங்கள் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு. ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு நல்ல வண்டி இல்லை, ஒரு நல்ல வீடு இல்லை, இது எல்லாம் இருந்துச்சு இல்லை, இது எல்லாத்தையும் சரியாக திட்டமிட்டு கோயில் கோயில்னு அலைஞ்சி மாற்றிக்கிறதுக்கான காலம். கணவன் மனைவி சண்டையாக உட்கார வச்சு பேசியாங்க, நான் இப்படி நினச்சேன், நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படின்னு கணவன் மனைவி உட்கார்ந்து பேசி தங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய காலம். பிள்ளைகளோட படிப்பை கவனம் செலுத்தி நம்ம எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ராகுகேது பயிற்சி, வரக்கூடிய இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பயிற்சி, அதேமாதிரி குரு பயிற்சி, இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஏப்ரலில் புது வருஷத்தில் இவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் மகர ராசியாக இருந்தால் ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதிக்கிட்டு எதெல்லாம் சிக்கல் இருந்துச்சு, எதெல்லாம் நம்மளை விட்டு போச்சு, எதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு திட்டமிட்டு அதற்கான கோயில்கள்லாம் போய் அதற்காக இப்போ வந்து கணவன்கிட்ட பேசணுமா, அப்பாட்ட பேசணுமா, அம்மாட்ட பேசணுமா, இல்லை நண்பர்கள்ட்ட பேசணுமா, இல்லை அலுவலகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட பேசணுமா, யாருக்கிட்ட பேசினா இந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சிந்தித்து செயல்பட்டால் இந்த ராகுகேது பயிற்சி அற்புதமான ராகுகேது பயிற்சி. சரியாக திட்டமிட்டு செயல்பட்டுக்கணும், இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். ராகுகேது பயிற்சியில மகரம் ராசிக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில் வந்து எல்லாமே திட்டமிட்டு செயல்பட முடியாது. 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவானும் வரக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் வந்து நேராக வந்து கும்பகோணம் போகணும். கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் வந்து கேது பகவானாகவும் மங்களாம்பிகை ராகு பகவானாகவும் செயல்படுவார். அந்த கும்பேஸ்வரருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு மங்களாம்பிகைக்கு ஒரு எலுமிச்சம்பழ மாலை வாங்கி போட்டு பிரார்த்தனை செய்துக்கிட்டு வந்தால் இந்த ராகுகேது பயிற்சியில் திட்டமிட்ட காரியங்கள் நடப்பதோடு திட்டமிடாத பல நல்ல காரியங்களும் நடந்துடும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, இது எனக்கு இப்படி நடந்தால் போதும்னு, ஒரு வீடு மாற்றம் பண்ணால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் கும்பகோணம் கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா திட்டமிட்ட காரியத்தை விட திட்டமிடாமலே நல்ல வீடாகவே கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த ராகுகேது பயிற்சியில் கும்பகோணம் கும்பேஸ்வரரும் மங்களாம்பியும் வாரி வழங்குவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு.